ஆண் பெண் இணைவு ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஜாதகத்துல 1, 5, 9 இந்த திரிகோண ஸ்தானத்தை தான் நம்ம புத்திரஸ்தானம் என்று சொல்கிறோம். அதுல முக்கியமாக பார்க்கக்கூடியது 5ஆம் பாவம். இப்ப இந்த 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 1ஆம் பாவம், அதாவது 1, 5, 9 இந்த 3 இடத்திலுமே ராகு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், இது போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த குழந்தை பிறப்புல தடைகளையோ இல்ல தாமதத்தையோ இல்ல குழந்தை உருவாகுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. இப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல 1, 5, 9 இந்த பாவங்களில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது இணைக்கக்கூடிய துணையினுடைய ஜாதகத்துல இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் இணைக்கக்கூடிய துணைக்கு 5ஆம் இடத்துல குருவனுடைய பார்வையோ அல்லது சுப கிரக பார்வையோ இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சமமான அமைப்புல இருந்து அது போன்ற வகையில் இணைத்து விட்டால் அந்த குழந்தை பிறப்புல பாதிப்புகளை கொடுக்கிறது. இது திருமண பொருத்தம் பார்க்க கூடியவர்கள் இதை நன்கு ஆராய்ந்து திருமணம் பொருத்தம் இணைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள் ஆகட்டும் இல்ல ஜோதிடர்கள் ஆகட்டும் முழுமையாக உணர்ந்து கொள்வது 1, 5, 9 இந்த 3 பாவங்கள் ராகு, கேது, செவ்வாய், சனி, சூரியன், குரு பகவான் இந்த கிரகங்கள் இருந்தால் அது குழந்தை பிறப்புல சிறு தாமதத்தையும் சிறு பிரச்சனைகளையும் கரு சிதைவு இது போன்ற வகையில் இருக்கும். அதற்கு குருவனுடைய கிரக தொடர்பை இணைப்பது நல்லது. அதே போல் 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் பாவமோ 6ஆம் பாவத்துடனோ இல்ல 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பில் இருந்தாலும் குழந்தை பிறப்புல பாதிப்பு ஏற்படும். துணைக்கு ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கள் கொடுக்கும். இது நன்கு ஆராய்ந்து திருமண பொருத்தம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.